ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை சிந்தித்து செயலாற்று. அந்த தத்துவ ஞானியிடம் கூடியிருந்தவர்களில் ஒரு இளைஞன் எழுந்திருச்சு நின்று கேள்வி கேட்டான். என்கிட்ட அனைத்து திறமைகளுமே உள்ளன, ஆனா ஏதோ ஒண்ணு என்ன தடுக்குது. வெற்றி பெற முடியாம தவிக்கிறேன். இதற்கு என்ன காரணம்? இதற்கான தீர்வை நீங்க தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டான் அவன். அதற்கு குரு சிரித்து கொண்டே சொன்னாரு, விட்டு விலகும் முன் முயற்சி செய்யுங்க, பேசுவதற்கு முன் காதை கொடுத்து கேளுங்க, எதிர்வினை ஆற்றும் முன் சிந்தியுங்க, விமர்சிக்கும் முன் காத்திருங்க, முன்னேறும் முன் மன்னித்து மறந்து விடுங்க. இதுதான் அவர் சொன்ன பதில். மேலும் அவர் அந்த நபரை பார்த்து சொன்னாரு, உங்களுக்கெல்லாம் புரிவது போல ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேன் கேளுங்க. ஒரு வீட்டில் 2 எலிகளும் ஒரு பூனையும் ரொம்பவே நட்பாக வாழ்ந்துட்டு வந்தது. ஒரு முறை வீட்டின் முதலாளி வைத்த மரக்கூண்டுக்குள்ள பூனை மாட்டிக்கிச்சு. அந்த வழியாக வந்த எலிகளை கூப்பிட்டு பூனை தன்னை காப்பாற்றும்படி சொன்னது. அந்த 2 எலிகள்ல ஒன்று வயதுல மூத்தது, மற்றொன்று சிறியது. வயதுல மூத்த எலியும் சரி மற்றொரு எலியுடன் அதை சேர்ந்து அறுக்கவும் ஆரம்பிச்சது. நேரம் ஆக ஆக பூனையால இருப்பு கொள்ளவே முடியல. என்ன எலி நண்பர்களே, ஏன் இவ்வளவு நேரம் செய்யறீங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டே இருந்தது. பொறுமை நண்பா, நிச்சயமா நாங்க உன்னை விடுதலை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிச்சு அந்த பெரிய எலி. சிறிய எலிகிட்ட கண்காட்டியபடியே மெதுவாகவே அறுக்க சொல்லிச்சு அந்த பெரிய எலி. அப்போது அந்த வழியாக அந்த வீட்டின் முதலாளி வரும் சப்தம் கேட்டது. உடனே பெரிய எலி கிடுகிடுவென்று தனது பற்களால அந்த கூண்டின் கைப்பிடியை அகற்றி பூனையை விடுவித்தது. அந்த 2 எலிகளும் வேகமாக ஓடிப்போய் பொந்துக்குள்ள அடைந்து கொண்டது. இப்போ பூனையும் இப்போ தப்பிச்சு போச்சு. இப்போது அந்த சிறிய எலி பெரிய எலியை பார்த்து, நண்பரே, எனக்கு ஒரு கேள்வி. நம்மால அந்த மரத்தாழ்பால மிக எளிதாக அறுத்திருக்க முடியும், ஆனா நீங்க ஏன் இவ்வளவு தாமதிச்சீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதற்கு அந்த பெரிய எலி சிரித்து கொண்டே சொன்னது, அட சிறியவனே, அந்த பூனை நெடுநேரமாக அதற்குள்ள மாட்டி இருந்ததால அதற்கு ஏகப்பட்ட பசி இருந்திருக்கும். அந்த நேரம் பார்த்து நாம அங்க போயிருக்கோம். என்னதான் நண்பர் அப்படின்னாலும் பூனையின் பசிக்கு விருந்து தானே. வேகமாக அறுத்து அதை விடுவித்து இருந்தா அது இருந்த பசிக்கு இருவரையும் இந்நேரம் கொன்று இருக்கும். அதனால நம்ம நட்புக்கும் களங்கம் வந்திருக்க கூடும். எனவே தான் முதலாளி வரும் சமயம் வர உன்னை கை காட்டி மெதுவாக அறுக்க சொன்னேன். இப்போது பூனையும் தப்பித்து விட்டது, நாமும் தப்பித்து விட்டோம் அப்படின்னு சொல்லிச்சு பெரிய எலி. இப்படித்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யும் முன்றாக நன்றாக யோசித்து சிந்தித்து செயலாற்ற வேண்டும். இதையே தான் நான் மற்ற விஷயங்களுக்கும் சொல்லி இருக்கேன். இதை கடைபிடித்து பாருங்க, நிச்சயமா வெற்றி உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னார் அவர். அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் அங்கிருந்த இளைஞர்களின் சிந்தனையை தூண்டியது. அவர்கள் மனதின் தெளிவுடன் தங்கள் வெற்றி இலக்கை நோக்கி பயணம் செய்யவும் ஆரம்பிச்சாங்க. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.